ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தரை ஆராதிக்கும்படி, அவரை தொழுது கொள்ளும்படி, அவருடைய சத்தத்தை கேட்கும்படி நமக்கு தேவன் வலுவாய் கிருபை செய்திருக்கிறார். இதற்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உங்களுக்கும் எனக்கும் இந்த நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தூர இடங்களிலிருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை நான் வரவேற்கிறோம். சிறிய ஊழியத்தின் மத்தியிலும் இதை செய்ய தேவன் கிருபை செய்தார். தொடர்ந்து தேசத்தின் ஜனங்களுக்காக ஜெபிப்போம். இந்த தொற்று குறைந்து கொண்டு வருகிறது. மரண செய்திகள் குறைய வேண்டும், திருச்சபைகள் திறக்கப்பட வேண்டும், தேவ ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இதற்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். தொடர்ந்து நாம் இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கப் போகிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு தலைப்பை கொடுத்தார். ஆட்சியும் வீழ்ச்சியும். ஆட்சியும் வீழ்ச்சியும். வேதாகமத்திலே ஒரு தேவனுடைய மனிதனுடைய உயர்ந்த நிலைமையில இருக்கிற ஒரு வலிமையான ஆட்சியும் அவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட வீழ்ச்சியையும் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். எல்லோருக்கும் தெரிந்த பகுதிதான். வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 9வது அதிகாரம். தேவனுடைய ஜனங்கள் தன்னுடைய தேவன் தான் தன்னுடைய மக்களை காப்பாற்றுகிறார், பாதுகாக்கிறார் என்கிறதை மறந்து அந்நிய தேசத்தாருக்கு ராஜாக்கள் இருப்பது போல தேவன் நம்மை பாதுகாக்கிறார் என்பதை மறந்து தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று தேவனுடைய இதயத்தை விசனப்படுத்தும்படி கேட்டுக்கொண்டுள்ள பொழுது தேவன் தன் ஜனத்தின் விண்ணப்பத்தை கேட்டார். அப்பொழுது ஒரு மனிதனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண தேவன் திட்டம் பண்ணுகிறார். தேவன் தேடி பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே சவுல் என்கிற ஒரு வாலிபனை குறித்து வேதம் சொல்கிறது. தன் தகப்பனுடைய கழுதையை தேடும்படி வேலைக்கு அமர்த்தப்பட்டவன். கழுதையை தேடுகிற வேலைக்கு தான் சரியானவன். தேடுகிறான். பல நாட்கள் ஆகிறது. பசி பட்டினியோடு தேடுகிறான். 5வது வசனத்திலே பார்க்கிறோம், கழுதை கிடைக்கவில்லை. அவர்களுக்கு ஏமாற்றம், தோல்வி. அவன் தோல்வியை ஒத்துக்கொண்டு திரும்ப போய்விடுவோம் என்று நினைக்கிறான். 6வது வசனம் சொல்கிறது, அவனுக்கு கீழே இருக்கிற ஒரு சாதாரண வேலைக்காரன், யா நாம் காத்திருப்போம், இங்கே தேவனுடைய ஞான திருஷ்டி காரன் யாராவது இருப்பாரா, அவரிடத்திலே செல்லுவோம் என்று விசாரித்த பொழுது அங்கே சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு தன்னுடைய எஜமான் சவுலுக்கு சொல்கிறான், நான் அவரை சந்திப்போம், ஒரு நல்ல காரியத்தை அறிவிப்பார் என்று சொன்ன பொழுது அந்த சவுல் ஒத்துக்கொண்டார். தீர்க்கதரிசியை நாம் கனப்படுத்த விரும்பினான். 7வது வசனம் சொல்கிறது, தேவ மனிதனை நாம் பார்க்க போனோம் என்றால் அவனுக்கு நாம் ஏதாவது கொடுக்க வேண்டுமே என்கிற நல்ல இருதயத்தை அவன் பெற்றிருந்தபடினால் நம் கையில ஒன்றும் இல்லை, எப்படி ஒரு தீர்க்கதரிசியை பார்க்கும் பொழுது வெறுமையாய் போவது என்று வேதனைப்பட்டான். ஆனாலும் சில காசுகள் கையில இருப்பதை வேலைக்காரன் அறிவித்தான். சந்தோஷத்தோடு விட அந்த பொருளை வைத்து சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியை பார்க்க கடந்து செல்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் ஒரு நாளைக்கு முன்பாகவே தன்னுடைய வார்த்தையை ஏழையாளர்களுக்கு வழங்குகிற சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசனத்தில் நாளைக்கு ஒரு வாலிபன் வருவான், அவன் பேர் சவுல், அவனை என் ஜனங்களுக்காக நீ அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி என்று ஏற்கனவே தேவன் ஆயத்தப்படுத்தினார். அங்கே பலி செலுத்தப்பட்டுக் கொண்டிருந்தது. அதிலே விசேஷமான உணவை சாமுவேல் இந்த சவுலுக்காக ஆயத்தப்படுத்தி சவுலை பார்த்த பொழுது 9வது அதிகாரம் 21வது வசனத்திலே பார்க்கலாம்.
உன்னை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறார் என்று காரியத்தை சொல்லும் பொழுது அவனுக்குள்ள இருக்கிற தாழ்மையை நாம் பார்க்கிறோம். அவன் சொல்கிறான், ஐயா, 12 கோத்திரத்திலையும் கடைசி கோத்திரத்தினுடைய பென்யமீன் கோத்திரத்திலே நான் பிறந்தவன். அது மாத்திரமல்ல, என் குடும்பம் அதிலே அற்பமானது. தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். தன் கோத்திரம் சிறியது, தன்னுடைய குடும்பம் ஒரு அற்பமானது என்று தன்னை தாழ்த்தும் பொழுது தொடர்ந்து பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தேவனுடைய நாமத்திலே சாமுவேல் தைல குப்பிலே எண்ணெயை நிரப்பிக் கொண்டு சவுலை முத்தம் கொண்டு அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். தொடர்ந்து ஆண்டவருடைய ஆவியானவர் 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், சவுலின் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். அவன் வேறு மனுஷனாய் மாறுகிறான். தேவனுடைய வல்லமை அவன் மேலே இறங்குகிறது. அல்லேலூயா. அந்த நாட்டிலே கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு இருக்கிறதுனால தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக இருந்த எல்லா ராஜ்யங்களையும் மதம் பண்ணுகிறான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்கிற கவலைகள் மாறுகிறது, வேதனைகள் மாறுகிறது. அவன் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அவன் வெற்றி பெற்றுக் கொண்டு வருகிறான். இதுதான் தேவனுடைய ஆட்சியாய் அவனுக்கு தேவன் அபிஷேகம் பண்ணி அவனுடைய ஆட்சி அதிகாரத்தை தேவன் அவனுக்கு எடுத்துக் கொண்டு வருகிறார். தேவனுடைய வாயாயிருந்த சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை சொல்லுகிறார், தேவனுக்காக வாழ வேண்டியவன் நீ. அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டது என்பது எதற்காக தெரியுமோ, இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற நீ உன்னுடைய வலிமை, உன்னுடைய திறமை, உன்னுடைய அறிவு, இதற்கு மேலாக நீ கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை உயர்த்த வேண்டும் என்று கர்த்தர் உண்மையிலே திட்டம் பண்ணியிருக்கிறார். நீ கர்த்தருடைய நாமத்திற்கு தான் மகிமை சேர்க்க வேண்டும். கர்த்தர் தான் உன்னை வழிநடத்துகிறார். கர்த்தர் தான் உனக்கு ஜெயம் கொடுக்கிறார். நம்முடைய திறமையினால் அல்ல, நம்முடைய சாதனத்தினால் அல்ல என்பதை உணர்ந்து கொள்படிதான் கர்த்தருடைய அபிஷேகம் நம்மில் இறங்குகிறது. நாம் பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டு காலங்களிலே பேதுரு பரிசுத்த ஆவியை பெறாதற்குமாக அவன் பேசுவதற்கு பயந்து கொண்டிருந்தான். பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு ஜனங்களிடத்திலே தைரியமாய் பேசுகிறான். அந்த அபிஷேகம் அவர்களை நடத்துவது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அந்த அபிஷேகம் மேலே ஊற்றப்பட்டது. அப்பொழுது தேவனுடைய திட்டத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். நான் வரும் வரை 7 நாட்கள் நீ காத்திருக்க வேண்டும். 7 நாட்கள் நான் வருகிற வரை காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி சாமுவேல் போய்விட்டார். பல நாட்களானது, பல வெற்றியை தேவனுடைய நாமத்திலே சவுல் பெற்றுக் கொண்டு வருகிறான். ஒரு குறிப்பிட்ட இடங்களிலே பெலிஸ்தர்கள் சவுலுடைய ராஜ்யத்தை சுற்றி வளைத்துக் கொண்டார்கள். சவுலுக்குள்ளே பதட்டம் ஏற்படுகிறது. அங்கே வீரர்களுடைய வார்த்தையினால பதட்டம் வருகிறான். ஐயோ, சாமுவேல் இன்னும் வரவில்லையே என்று அவன் நினைத்து தன் சுயமாக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர் சாமுவேல் தேவனுக்கு தகனபலி செலுத்த வேண்டிய விசேஷ ஊழியக்காரர் செய்ய வேண்டிய வேலையை இந்த சவுல் ஒரு கன்றுக்குட்டியை கொண்டு வர சொல்லி அதை வெட்டி தகனபலி செலுத்துகிறான். அவன் செய்து கொண்டிருந்த பொழுது வேகமாய் சாமுவேல் வந்து கொண்டிருக்கிறான். சவுலே, நீ என்ன செய்கிறான்? என்ன காரியம் செய்கிறான்? கர்த்தருக்கு பலிபீடத்தில் பலி செலுத்துகிற தேவனுடைய பரிசுத்தவான்கள் செய்கிற வேலையை நீ செய்யலாமா என்று பார்த்த பொழுது அவர் வேதனைப்படுகிறார், மனக்லேசப்படுகிறார். சவுல் சொல்கிறான், நீ வருவது தாமதிக்கிறதுனால் நான் இதை செய்துவிட்டு
சாமுவேல் வாயிலிருந்து வருகிற வார்த்தை சொல்கிறது 12வது அதிகாரம் 17வது வசனத்திலே, கர்த்தர் நல்லவர், தேவ ஜனங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் செய்த தவறை உணரும்படி, ஆமென், நீங்கள் கோதுமை அறுப்பு நாட்களிலே மழை பெய்யும் என்று தேவ ஜனங்களுக்கு, ஆமென், சாமுவேல் தீர்க்கதரிசி பேசிக் கொண்டிருக்கிறார். 19வது வசனம், அறுப்பு நாட்களிலே மழை பெய்தது. அவர்கள் தாங்கள் செய்த தவறுகளை உணரும்படியாக, தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று தேவன் தான் தங்களை ஆளுகிறார் என்பதை மறந்து 7 நாட்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். 13வது அதிகாரம் 8வது வசனத்திலே பார்க்கிறோம். அங்கே 7 நாட்கள் காத்திருந்தான். ஆனால் ஒரு சில நிமிடத்திற்கு அவன் காத்திருக்கவில்லை. 9வது வசனம் சொல்கிறது, அவன் துணிந்து சர்வாங்க தகனபடியை சரித்திருக்கிறான், அவன் துணிகரமாய் செயல்பட்டிருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. சாமுவேல் தன் வாய் திறந்து சொல்கிறான், நீ துணிகரமாய் என்ற காரியத்தை செய்தால் நான் வருவேன் என்று சொல்லி நீ காத்திருக்காமல் துணிகரமாய் செய்தார். அந்த 10, 11வது வசனங்களை பார்த்துக் கொண்டு வரும் பொழுது 13வது வசனத்திலே சொல்கிறார், நீ புத்தியீனமாய் செய்தார். நாம் இது எதை பார்த்துக் கொண்டு வருகிறோம்? இப்பொழுது சவுலின் ராஜ்யம் வீழ்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஆட்சியை குறித்து பார்த்தோம். கழுதை தேடி வந்தவனை தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அவன் தாழ்மையாக இருந்தான். தன்னுடைய குடும்பம் அற்பமானது, நான் கோத்திரங்களிலே கடைசி கோத்திரத்தில் உள்ளவன் என்று தாழ்மையாய் அர்ப்பணித்தான். தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அதனால வெற்றியை கொடுத்தார். சவுலுடைய வீழ்ச்சியை பார்க்கும் பொழுது 15வது அதிகாரம் 3வது வசனம், மறுபடியும் சாமுவேல் சவுலை சந்திக்கிறார். சவுலே, கர்த்தர் சொல்லுகிறார், இந்த அமலேக்க ஜனங்களை முற்றிலுமாய் அழித்து விடு. அங்க இருக்கிற சிறு பிள்ளைகள், பெண்கள், ஆண்கள், மிருக ஜீவன்கள் ஒன்றுமையோடு வைத்து விடாது, அனைத்தையும் நீ அழித்து விட வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வாயாக சவுல் ராஜாவிடத்திலே சொல்லுகிறார். அமலேக்கர்களை அழித்து விட வேண்டும். யுத்தம் நடக்கிறது. தேவன் வெற்றியை கொடுக்கிறார். அமலேக்கர்கள் அழிக்கப்படுகிறார்கள். ஆனால் அமலேக்கின் ராஜாவை மட்டும் சவுல் கொள்ளவில்லை. அமலேக்கியருடைய வீடுகளில் இருக்கிற ஆடு மாடுகள், கொழுத்து போன சிறந்த நல்ல ஆடு மாடுகளை மட்டும் அழிக்காமல் பிடித்து வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 15வது அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, அந்த ஆடு மாடுகளை அழிப்பதற்கு அவனுக்கு மனம் வரவில்லை. அந்த கொள்ளை பொருள் மேலே இவன் ஆசை வைக்கிறான். தேவனுடைய திட்டம் நீ முற்றிலுமாக அழிக்க வேண்டும் என்பது. ஆனால் இவனுடைய மனது இது அழகா இருக்கிறது, கொழுத்ததா இருக்கிறது, இதை நாம் சாப்பிட வைத்துக் கொள்வோம் என்று இச்சிக்கிறான். 11வது வசனம் சொல்கிறது, அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றவில்லை. அமலேக்கை முற்றிலும் அழிக்க சொன்னார், இவன் அழிக்க மனதில்லை. இவனுக்கு 1 சாமுவேல் 15:19 சாமுவேல் சொல்கிறான், இல்லை, நீ அந்த கொள்ளை பொருள்கள் நீ உன் கவனத்தை வைத்தார், அதன் மேலே நீ பற்று வைத்தார். தொடர்ந்து பார்க்கும் பொழுது 21வது வசனத்தில் அவன் தப்பிப்பதற்கு வழி பார்க்கிறான். தன் தவறை ஒற்றுக்கொள்ளாதவனை தப்பிக்க வழி பார்க்கிறான். ஊழியக்காரரே, என்னுடைய வீரர்கள் தான் இதை தேவனுக்கு பலி செலுத்தலாம் என்று எடுத்து வைத்திருந்தார்கள். தேவனுக்கு பலி செலுத்துறது, அதை இவர்கள் சாப்பிடுவதற்காக, ஆண்டவருடைய பெயரை சொல்லி, ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை பெருக்கிக் கொள்வதற்காக, தங்கள் தேவைகளை சந்திப்பதற்காக ஜனங்கள் ஏற்படுகிறார். சவுலே, உனக்குத்தான் தேவன் அபிஷேகம் கொடுத்திருக்கிறார், உனக்குத்தான் தேவன் திட்டத்தை கொடுத்திருக்கிறார். நீ என்ன செய்கிறாயோ அப்படித்தான் ஜனங்கள் செய்வார்கள். மேய்ப்பன் என்ன செய்கிறானோ அப்படித்தான் ஜனங்கள் செய்வார்கள்.
இவன் தன் தவறை ஒற்றுக்கொள்ளவில்லை, ஜனங்கள் மேலே பணியை போடுகிறான். 22ஆம் வசனம் சொல்கிறது, தேவனுக்கு பணி செலுத்தும்படி அந்த சாமுவேல்கிட்ட போய் சொல்கிறார், ஐயா என் தவறை தேவன் மன்னிப்பதற்காக தேவனுக்கு பணி செலுத்தி தேவனுக்கு இரக்கத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று சாமுவேலிடத்திலே ஆலோசனை செய்கிறார். நாம் செய்த தவறை தேவன் மன்னிக்க வேண்டும் என்று தேவனுடைய பாதத்திலே கதறி அழுதி செபிக்க மனதில்லாதவன், தன் தவறை ஒற்றுக்கொள்ளாதவன், தேவனுக்கு ஆடு மாடுகளை பலி செலுத்தி இதனால கர்த்தர் இரக்கம் செய்வார் என்பதை தவறாய் உணர்ந்து கொண்டு சாமுவேலுக்கு ஆலோசனை கொடுத்தார். சாமுவேல் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சொல்கிறான், பணியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமமானது என்று சொல்லப்படுகிறது. நாம் எவ்வளவு செய்கிறோம், எவ்வளவு பரிகாரம் பண்ணுகிறோம், எவ்வளவு காணிக்கை கொடுக்கிறோம், அது அல்ல தேவனுக்கு. கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். 1000 அள்ளி கொடுத்தாலும் அங்கே தேவனுக்கு தாழ்த்துகிற தாழ்மை, கீழ்ப்படுகிறதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்கள் செலுத்துகிற, நானும் செலுத்துகிற பணியை பார்த்து நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை தேவன் விரும்புகிறார். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுகிறார். ஆட்டுக்குட்டிகளை தகனம் பண்ணி விடலாம் அப்படி என்று சொல்கிறார். ஆட்டுக்கடாக்களை பார்க்கணும், செவி கொடுத்தல் முக்கியம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். என் ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும். நல்ல ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும். ஆட்டுக்கடாக்களின் ரத்தத்தை பார்க்கணும், தேவனுக்கு செவி கொடுப்பதிலே முக்கியமாயிருக்கிறது. இங்கே வீழ்ச்சியை பார்க்கிறோம். அவன் செவி கொடுக்கவில்லை, கீழ்ப்படியவில்லை. அதே 15ஆவது அதிகாரம் 23ஆவது வசனத்தில் பார்க்கிறோம். இரண்டையும் பண்ணுகிற காரியத்தை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். உள்ளே ஒன்று வைத்து வெளியே ஒன்று பேசுவது, மறைத்து உள்ளே ஒன்று இருதயத்தில் வைத்து வெளியே ஒன்று பேசுகிறது. ரெண்டகம் பண்ணுவது அது சாதாரண காரியம் அல்ல, அது பில்லி சூனிய வைக்கிற காரியத்துக்கு ஒப்பனையான ஒரு பாவம் என்று எழுதப்படுகிறது. தேவன் உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார் என்பதை அறியாதபடி உள்ளொன்று வைத்துக் கொண்டு புறமொன்று பேசுகிற ரெண்டகம் பண்ணுகிற காரியங்கள், இது பில்லி சூனியத்திற்கு ஒப்பனையாய் சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவது, முரட்டாட்டம் பண்ணுவது, எனக்கு அதிகாரம் இருக்கிறது, எனக்கு பொருளாதாரம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது என்று தன்னுடைய சுயமான காரியத்தை முரட்டாட்டம் பண்ணுகிற காரியம், அது விக்கிரக ஆராதனைக்கு சமமாய் சொல்லப்படுகிறது. நாம் விக்கிரக ஆராதனை செய்யவில்லையே, பில்லி சூனியம் அப்படிப்பட்ட பாவம் செய்யவில்லை என்று நினைக்கலாம். ரெண்டகமான இருதயம் இருக்குமானால் உங்களுடைய பாவம் பில்லி சூனியத்திற்கு ஒப்பனைய பாவமாக இணைக்கப்படுகிறது. கீழ்ப்படியாத முரட்டாட்ட இருதயமாக இருக்கிறது, அது விக்கிரக ஆராதனைக்கு முக்கியத்துவமாய் சொல்லப்படுகிறது. சொல்லிவிட்டு சாமுவேல் போய்விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் சபையை விட்டு விலகுகிறார். வீழ்ச்சியின் அடுத்த தன்மை, சவுல் மேல் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர், பலத்தின் ஆவியானவர் மட்டும் விலகுகிறார். விலகியதை அவன் உணர்ந்திருந்தான். உணர்ந்திருந்தும் தன் ஜனங்களிடத்திலே ராஜாவாக இருக்கிறானே, அந்த அதிகாரம் எனக்குள்ள இருக்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் என்று ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டு ராஜ்யம் பண்ணி கொண்டிருக்கிறான். இவன் மேல் இருக்கிற அபிஷேகத்தை எடுத்துவிட்டு இவனை காட்டிலும் சிறிய தாவீது என்ற அபிஷேகத்தை தேவன் வைத்து விட்டார். இப்பொழுது பெலிஸ்தர்கள் கூடுகிறார்கள், யுத்தம் நடக்கிறது. ஒரே ஒரு மனிதன் கோலியாத் என்பவன் 40 நாட்கள் தேவனை தூசித்துக் கொண்டிருக்கிறான். ஒத்தைக்கு வாயிலை கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறான். சொல்லப்பட்டிருக்கிற காரியம் சவுலை குறித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அவன் தோளுக்கு கீழே ஒருவரும் மேலே போகவில்லை, அவ்வளவு உயரமானவன். அவனுடைய மகன் யோனத்தான், அவனுடைய படைத்தலைவர்கள் வீரர்கள். ஆனால் இந்த ஒரு கோலியாத்திற்காக பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று தெரியுமா? உங்களுக்குள்ளே அபிஷேகம் இல்லை என்றால் உங்களுக்கு பயம் இருக்கும், எதையுமே செய்ய தைரியம் கிடையாது. அங்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். கர்த்தருடைய அபிஷேகம் அவனை விட்டு விலகி விட்டது. தாவீது வருகிறான், நான் இந்த கோலியாத்தை ஜெயிக்கிறேன் என்று சொன்ன பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்குகிறார். கோலியாத்தை வெட்டி வீழ்த்துகிறான் தாவீது. இதை கேள்விப்படுகிற சவுலுடைய இருதயம் கசப்பாகிறது.
இன்னொருவர் உயர்ந்து விட்டவுடனே இவனுக்குள்ள கசப்பு, இன்னொருவர் ஆசீர்வதிக்கப்பட்டதை நினைத்து கசப்பு. தோல்விக்கு காரணம் பொறாமையாவி. மற்றவர்கள் உயர்ந்தவுடனே அவர்களிடையே கசப்பு, அங்கே பொறாமையினாகி எரிச்சலினாகி, இதெல்லாம் அசுத்த ஆவிகள். பரிசுத்த ஆவி போன பின்பு அசுத்த ஆவிகள் கூட்டமாய் வந்துவிட்டது. ஜனங்கள் பாடுகிறார்கள், சவுல் கொன்றது 1000 பேரை, ஆனால் தாவீது கொன்றதோ 10000 பேரை கொன்றான் என்ற அவ்வளவு உயர்வை தாவீதுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. 18வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, சவுலுக்குள்ளே எரிச்சல் வருகிறது. ஒருவனுடைய பெயர் பிரஸ்தாபப்படுகிறது என்று கண்டவுடனே, அவன் திறமை உயர்த்தப்படுகிறதை கண்டவுடனே அசுத்தாவி உள்ளவர்களுடைய இருதயத்தில் எரிச்சல் இருக்கும். அதான் எழுச்சிக்கு காரணம். மேலே இருந்து ஒரு படி நீங்கள் கீழே விழுந்து விட்டால், நல்ல மனிதர்கள் உணர்ந்து மேற்படிக்கு போக விரும்ப வேண்டும். ஆனால் தன் தவறை உணராதவர்கள் அடுத்தபடி என்று கீழ் நோக்கி தான் வருகிறார். 15-20 வருடம் ஆனாலும் அவருடைய வாழ்க்கையை சரிவை பார்க்கணும், அந்த தன்மையை பார்க்கணும், அங்க வளர்ச்சியை நோக்கி போக முடியும். அங்கே எரிச்சலை நாவி 8வது வசனம், அவனுக்குள்ளே விசனப்பட்டான். அவன் எப்பொழுது மனசுக்குள்ளே காய்கரமாகவே பார்க்கிறான். எப்பொழுது அடுத்தவருடைய பெயரை குறைக்க வேண்டும், அடுத்தவர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்று இந்த தாவீதுக்கு எதிரான காரியத்தை தீட்டிக் கொண்டே இருக்கிறான். கொள்ளாத ஆவியானவருக்குள்ளே வருகிறது. 10வது வசனத்தில் அவனுக்குள்ளே தவறான திட்டம். இந்த தாவீது பரிசுத்த ஆவியை பெற்றிருந்த தாவீதை கொலை செய்வேன் என்ற கொலைகாரியோடு கூட அவன் இருதயத்தில் காணப்படுகிறான். அவன் கையில் இருக்கிற இயற்கையை அவனை எரிந்து கொண்டு வரதுக்கு பரிசுத்த நாமம் மகிமைப்படுகிறான். அது மாத்திரமல்ல, சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி மரித்து போய் மறைந்து விட்டான். தேவனிடத்தில் விசாரிப்பதற்கு யாரும் இல்லை என்று அறிந்து தேசத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்த சவுலால் பயன்படுத்தப்பட்ட தேவனுடைய ஆவியானவர் அங்கே அஞ்சனம் பார்க்கிறவர்கள் தேசத்தில் இருக்கக்கூடாது, குறி பார்க்கிறவர்கள், நேரம் பார்க்கிறவர்கள் தேசத்தில் இருந்தால் அழிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியின் பலத்தினாலே சட்டத்திட்டத்தை ஏற்றின அதே சவுல் ராஜா தேவனுடைய சமூகத்திலிருந்து வார்த்தையை பெறுவதற்கு சாமுவேல் இல்லை என்ற உடனே குறி பார்ப்பதற்காக கடந்து போகிறார். அஞ்சனம் பார்க்கிறவர்களை பார்க்க கடந்து போகிறார். விக்கிரத்துக்கு நேராக கடந்து போகிறான். மனுஷனை நம்பி கடந்து போகிறான். 28வது அதிகாரம் 7வது 8 9வது வசனத்திலே பார்க்கும் பொழுது அவன் அஞ்சனம் பார்க்கிறவன் பெண்ணிடத்திலே போகிறான். அவள் சொல்கிறார், நமக்கு தெரியாதா இஸ்ரவேல் ராஜ்யத்திலே சவுல் ராஜா குறி பார்க்கிறவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணியிருக்கிறாரே, சட்டமே ஏற்றிருக்கிறாரே, என்னை சாவிப்பதற்காக வருகிறாய் என்று திட்டம். இல்லை, உனக்கு எதுவும் நடக்காது, நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ எனக்காக மரித்தவர்களை எழுப்பு என்ற பொழுது சாமுவேலை எழுப்புகிறார். உடனே அறிந்து கொள்கிறார், நீ சவுல் தானே? என்னால் சாமுவேல் சொல்கிறார், சவுலே ஏன் என்னை எழுப்புகிறாய் என்று சொல்லப்படுது. சவுல் ராஜாவின் மேலே குறி பார்க்க சொல்கிறார், ஏன் என்னை ஏமாற்றி? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் சொன்னான், நாளை தினத்திலே நீயும் உன் பிள்ளையும் என்னோட இருப்பீர்கள் என்று சொல்லி சாமுவேல் சொல்லிவிட்டு போய்விட்டார். வருகிற நாட்களில் யுத்தம் நடக்கிறது. பெலிஸ்தர்கள் கூடிவிட்டார்கள். தேவனுடைய ஆவியானவர் சவுலோடு இல்லை என்று சொன்ன பொழுது, சவுலின் ராஜ்யத்தோடு இல்லை என்று சொன்ன பொழுது எல்லாரும் வெற்றி வீழ்த்தப்படுகிறார்கள். தோல்வி. சவுலின் பிள்ளைகள், மருமக்கள், படைத்தலைவர்கள், வெற்றி வீரர்கள் எல்லாம் மாய்ந்து போகிறார்கள், மடிந்து போகிறார்கள். அதை பார்த்த பொழுது இவன் பயப்படுகிறான். ஐயோ, அமலேக்கர், பெலிஸ்தர்கள், இப்படிப்பட்ட மனிதர்கள் மூலமாக நாம் சாகக்கூடாது என்று ஒரு இளைஞனை கூப்பிட்டு, என் கையில் இருக்கிற வாளை பிடி, இதை என் களத்தை வெட்டி என்னை கொன்றுவிடு என்று சொல்கிறான். அவன் ராஜாவை வெட்டுவதற்கு பயப்படுகிறான். ஆனால் தன் கையில் இருக்கிற அந்த ஈட்டியை தரையில குத்தி அதிலே தானே விழுந்து அவன் மடிந்து போகிறான் என்று பார்க்கிறான். அதுதான் சங்கீதக்காரன் தாவீது சங்கீதம் 7:8 சொல்கிறார், தான் வெட்டின குழியிலே தான் விழுந்து போவார்கள், மற்றவர்களுக்கு யாரும் தீமை செய்ய நினைப்போமானால், அவர்களுடைய வாழ்க்கையை அவமானப்படுத்த நினைப்போமானால் அதில் விழுந்து போவார்கள் என்று சொல்கிற வசனத்தை வைத்துதான்.
எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கழுதையை தேடி வந்த இந்த சவுலை தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறாரே, தகுதியற்றவனை அபிஷேகம் பண்ண அதை மறந்து விடுகிறார். இன்றைக்கு நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய ஈவு. நமக்கு கொடுத்த வாழ்க்கை, நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம், நமக்கு கொடுத்த மேன்மை, இது எல்லாம் தேவனால் வந்தது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. வசதி வாய்ப்பு வந்த பொழுது கர்த்தருக்கு நாம் முரட்டாட்டமாய் வாழக்கூடாது. கீழ்ப்படிதல் இல்லாத ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை வாழக்கூடாது. உலக காரியத்தோடு இணைந்து போய்விடக்கூடாது. விக்கிரக ஆராதனை வேசித்தனத்துக்கு நாம் போய்விடக்கூடாது. கர்த்தருக்கு நாம் தாழ்மையாக இருக்க தேவன் விரும்புகிறான். அவன் தப்பித்துக் கொள்கிறான், பகை தேடுகிறான். சவுல் தேவனுக்கு எதையாவது பரிசளித்து விட்டால் தேவன் இருந்து உலர கண்டுவிடலாம். நாம் கொடுக்கிற காணிக்கை, நாம் கொடுக்கிற தசமபாகங்கள், நாம் கொடுக்கிற உற்சாக காணிக்கை, இதெல்லாம் தேவனுக்கு பிரயோஜனம் தான். ஆனால் இதை வைத்து நாம் செய்த தவறுகளை தேவன் மன்னிப்பார் என்பதற்கு இடமே கிடையாது. தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும், தன் தவறை உணர்ந்து ஜெபிக்க வேண்டும். இங்கே சொல்கிறது சங்கீதம் 4:5 தாவீது சொல்கிறான், நான் தேவனுடைய சமூகத்தில் நீதியின் பலியை செலுத்தி நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். நீதியின் பலி என்ன? நான் அநீதி செய்து விட்டேன் ஆண்டவரே, நான் பாவம் செய்து விட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னியும், உம்முடைய நீதினாலே என்னை தண்டித்து என்னை சுத்திகரியும் என்று தேவ சமூகத்தில் நீதியின் பலியை செலுத்துகிறேன். ஆனால் இவன் மாடுகளை பலி செலுத்தி தேவனுடைய இரக்கத்தை வேண்டும். ஆனால் தாவீது சொல்கிறான், நான் நீதியின் பலிகளை செலுத்தி அவன் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிலிப்பு நிருபம் 2:8 பார்க்கும் பொழுது, சிலுவை மரணம் வரை பிதாவின் சித்தத்தை கீழ்ப்படியுங்கள். அவர் கீழ்ப்படிந்தார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற கீழ்ப்படிந்தவராயிருந்தார். அவருடைய பிள்ளைகளாய் நாமும் நீதியின் பலிகளை ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது யோவான் சொல்கிறான், ஆண்டவரே நீர் எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்க என்னை கொடுக்க சொல்கிறேன். இப்பொழுது தேவனுடைய நீதியை நீ நிறைவேற்ற என்று வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் யோவான் ஸ்நானகன் கையினாலே தேவனுடைய நீதியை இந்த பூமியில மனிதனாய் வந்ததினாலே ஒரு ஊழியக்காரன் மூலமாக நாம் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்கிற நீதியை நிறைவேற்றும்படி இப்பொழுது கர்த்தருடைய நீதியை நிறைவேற்ற என்று அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நமக்கு எடுத்துக்காட்டாக நடந்து போயிருக்கிறார். தாய் தகப்பனுக்கு கடைசி வரை கீழ்ப்படிந்திருக்கிறார். தன்னுடைய தேவனுடைய தகப்பனுக்கு அவர் கீழ்ப்படிந்தவராக இருக்கிறார். அந்த பகுதியிலே கர்த்தருடைய ஆவியானவர் தன் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்கிறார். 12வது அதிகாரம் 20வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, தேவனுடைய ஜனங்களே, தேவன் தான் உங்களை பாதுகாக்கிறார், ஆளுகை செய்கிறார், காப்பாற்றுகிறார் என்பதை மறந்து எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று நீங்கள் கேட்டதினாலே தேவனுடைய கோபம் உங்கள் மேலே இருக்கிறது. ஆனாலும் உங்களுக்கு ராஜாவை தேவன் தந்து விடுகிறார். நீங்கள் கர்த்தரை மட்டும் விட்டு பின்வாங்கி விடாதீர்கள். கர்த்தரை விட்டு பின்வாங்கி விடாதீர்கள். உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுங்கள். 24வது வசனத்திலே சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்து வாழுங்கள், உண்மையாய் அவரை சேவியுங்கள். தேவன் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை செய்த மகத்தான இரக்கத்தை நினைவு கூறுங்கள், அதை சிந்தித்து பாருங்கள் என்று ஆவியானவர் இதிலே தெளிவாய் சொல்கிறார். கழுதையை தேடி வந்து அவனை சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உயர்த்தியதை அவன் சிந்திக்க தவறினான். தேவனுக்கு உண்மையாக இருக்க தவறுகிறான். கர்த்தரை விட்டு பின்வாங்குகிற இருதயத்தை அவன் பெற்றுக் கொள்கிறான். நீங்களும் நானும் இந்த கடைசி நாட்களிலே கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் நானும் என் வீட்டாரும் கர்த்தரையை சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல முழு இருதயத்தோடும் அவரை தேடுவோம். கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் அவரை சேவித்து அவர் நமக்கு செய்த பெரிய காரியத்தை நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போம். படுக்கையிலையும் அமர்ந்திருக்கும் போது நடக்கப்படும் தேவன் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில செய்த பாதுகாப்பு, உயர்வு, ஆசீர்வாதங்கள், இதை நினைத்து நாம் நன்றி உள்ளதோடு நாம் காணப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையில வீழ்ச்சி வராது. நாம் ஆட்சியை பிடிப்போம். நாம் உயர்ந்த நிலைமைக்கு வருவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஹல்லேலூயா. தகப்பனே, சவுலின் வாழ்க்கையிலே ஆரம்பம் நல்லதா இருந்தது. உன்னுடைய ஆரம்பத்தை காட்டிடும் முடிவுதான். ஆரம்பம் நல்லதா இருந்தது.
தன்னை தாழ்த்தினான், அர்ப்பணித்தான். தேவனுடைய கிருபையை பெற்று அபிஷேகத்தை பெற்று வெற்றியடைந்தான். ஆனால் சுய ஸ்தம்பத்தை நாட்டி, தனக்கென்று ஒரு சுய ஸ்தம்பத்தை நாட்டி தேவனை விட்டு பின்வாங்கி விட்டான். கொள்ளாத இருதயம், எரிச்சல், விசனம், கசப்பு, பொறாமை, அப்படிப்பட்ட ஆவிகளுக்கு அவன் இடம் கொடுத்ததினாலே வீழ்ச்சிக்கினால அநேக தேவனுடைய ஊழியர்களை வெட்டி கொலை செய்கிற நிலைமைக்குள்ளே போகிறான். அவன் செய்கிற பாவம் அவனுக்கு பாவமாய் தெரியாதபடி ஊழியர்கள் அநேகரை வெட்டி வைத்து விடுகிறான். ஊழியருக்கு எதிரான காரியத்தை செய்ய துணிந்து செயல்படுகிறான். கடைசியில் தன்னுடைய ஆயுதத்தையே வெட்டி மறித்து போகிறான். ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் தியானித்து பார்த்தோம். எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் நினைக்க உதவி செய்யும். வீழ்ச்சிக்கு நேராய் போகாதபடி கீழ்ப்படிதல், உண்மையுள்ள தொழுது கொள்கிற காரியங்கள், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற காரியத்தில் நாங்கள் சபை மக்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு உண்மையாய் முழு இருதயத்தோடு வாழ எங்களை அர்ப்பணிக்கும். எங்களுக்கு வீழ்ச்சி வராதபடி ஆண்டவரே வளர்ச்சி வர எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அவருடைய தேவையோடு இருக்கிற தேவைகளை சந்தி சுகமின கலவீனங்களை மாற்றுவப்பா. சபைகள் திறக்கப்படட்டும். அநேக ஊழியர்கள் கிரிக்கெட்டில் இருக்கிறார்கள், மிஷனரிகள் கிரிக்கெட்டில் இருக்கிறார்கள். அநேக தேவனுடைய பிள்ளைகள், ஏழை எளிய மக்கள், எல்லாரையும் போசிக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் கர்த்தருடைய இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருந்ததற்காக நன்றி. எல்லா மகிமையும் கணத்தையும் உமக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, நாம் ஒன்றாக இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் ஆகிய ஐக்கியமும் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. Hallelujah. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.